தெய்வம் உண்டா? ஆனால் என் ஆண்டவர் உனக்காக காணி ஏந்தினவர். நீ அதை மறைத்து விட்டு இன்றைக்கு நோட்டீஸ் அடித்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு விடுவதற்கு உனக்கு தைரியம் வந்து விட்டது என்றால் பைபிளை புரிந்து கொள்ள உன்னால் முடியவில்லை. கரு சொருகி போயிருக்கிறது. நண்பா, நண்பா, உன்னை நேசிக்கிறதுனால் நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விளக்குவதற்காகத்தான் ஆவிக்குரிய போராட்டத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அன்றைக்கு மோசையின் மூலமாக தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கோத்திரத்துக்கு 1000 பேர் யுத்த வீரர்களாக எழும்ப வேண்டும். என்னையா ஆவிக்குரிய போராட்டம்? எதற்கு விரோதமாக எழும்ப வேண்டுமாம்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். மீதியானியரிடத்தில் பழி வாங்க வேண்டும். என்ன செய்தார்கள் இந்த மீதியானியர்கள்? அவர்களுடைய குற்றம் என்ன? அவர்களுடைய பாவம் என்ன? அவர்களிடத்தில் பழி வாங்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறதற்கு அர்த்தம் என்ன? புரிந்து கொள்ளும்படியாக பேசுகிறேன். கவனியுங்கள். வேதத்தை படிக்கும் போது நமக்கு ஆட்டம் கண்டுபிடிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பூமிக்கு அழைத்து வரப்பட்ட போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லியிருந்தார், மீதியானியர்களுக்கு நீங்கள் துன்பம் கொடுக்கவே கூடாது. ஏசாவின் குமாரர் வாழ்கிற சேயீர் தேசத்தை உங்களுக்கு நான் தந்ததில்லை. மீதியானியர்கள் வாழ்கிற அந்த தேசத்தையும் நான் உனக்கு வாக்கு பண்ணினதில்லை. ஆனால் மீதியானியர் தேசத்து வழியாக கடந்து போக மாத்திரம் உன்னை அனுப்பினேன் என்று ஆண்டவர் மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த மீதியானியர்களுக்கு தான் பயம் வந்தது. இஸ்ரவேலர் அவர்களை தாக்குவதற்கு வரவில்லை. இஸ்ரவேலர் அவர்களை அழிப்பதற்கு வரவில்லை. இஸ்ரவேலர் அவர்களை கெடுப்பதற்கு வரவில்லை. இஸ்ரவேலர்கள் வந்ததெல்லாம் அவர்கள் தேசத்தின் ராஜ பாதை வழியாக சென்று அந்த தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்காகவே. ஆனால் இந்த மீதியானியருடைய ராஜாவாகிய பாலாக்குக்கு இரு கலங்க ஆரம்பித்தது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் திட்டமாய் சொல்லியிருந்தார். எல்லா வசனத்தையும் காட்ட நேரமில்லை. நான் கொஞ்சம் வேகமாக பேச விரும்புகிறேன். மீதியானிய தேசத்திலே ஒரு அடி நிலம் உனக்கு தரப்போகிறதில்லை. ஆனால் அவர்கள் பயந்து போய் இந்த கூட்டம் மிகுதியாய் வெட்டுக்கிளியாய் இருக்கிறது என்று கண்டு அவன் ஒரு தந்திரம் செய்தான். என்ன தந்திரம் செய்தான்? ஒரு கள்ள தீர்க்கதரிசியை வாடகைக்கு கூலி பொருத்தி கொண்டு வந்து அவர்களை சபிக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். இந்த பீலேயாமின் கதையை நீங்கள் எண்ணாகமம் 22வது அதிகாரத்திலிருந்து 25வது அதிகாரம் வரை வாசிக்கிறீர்கள். நீங்கள் கேட்கலாம், ஐயா, இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? எங்களுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை செய்வதற்கு நாங்கள் எதிர்த்து நிற்பதற்கு ஒரு தேவை உண்டோ என்று சொன்னால் நான் நிச்சயமாக சொல்வேன், நிச்சயம் ஒரு தேவை உண்டு. இன்றைக்கும் அதே நிலைமை நடந்து கொண்டிருக்கிறபடியினாலே நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போகக்கூடாதபடி சபிக்கப்பட வேண்டும் என்று அந்த பாலாக் பீலேயாமுக்கு கூலி கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமான போது இந்த குறி சொல்லுகிற ஆவியையும் சில வேளைகளில் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறதையும் இணக்கமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பெற்றிருந்த பீலேயாம் வந்தான். நல்லா கவனிங்க. நான் சொல்றத நீங்க புரிங்க. என்னையா நீங்க சொல்ற வசனம் சரிதானா? அவன் குறி சொல்றவன்னு சொல்றீங்க, பிறகு கர்த்தருடைய ஆவியினாலையும் நிறைஞ்சிருப்பான்னு சொல்றீங்களே, இது எப்படி ஐயா சாத்தியமாகுமா? 2 ஆவியும் ஒரே மனுஷனுக்குள்ள கிரியை செய்யுமா என்று நீங்கள் கேட்கலாம். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து எண்ணாகமம் 24வது அதிகாரம்
வாசிக்கலாம். முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, அவன் முந்தி செய்து வந்தது போல, முந்தி என்ன செய்தானாம்? முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல். அப்ப முன்னால என்ன செய்ய வந்தான்? முன்னால என்னதான் செய்து கொண்டிருந்தான்? சொல்லுங்க எல்லாரும், வாயை திறந்து சொல்லுங்க. உங்க தமிழ்நாட்டுல நடக்கிற அட்டகாசத்தை கொஞ்சம் நான் கோடு போட்டு காட்டினால் ஒளி உங்க கண் திறக்காதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். முன்னதாக செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல். அம்மா ஐயா, கர்த்தருடைய நாமத்தில் இன்றைக்கு நடக்கிற காரியங்களை நீ பார்க்க வேண்டும். அது உனக்கு விளங்க வேண்டும், அது உனக்கு வெளிப்பட வேண்டும். அதைத்தான் குறித்து நான் பேச விரும்புகிறேன். என்ன சொல்லி இருக்கிறது? ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டார் என்பதை கண்டு கொண்டவன் முந்தி செய்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி, வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி, தன் கண்களை ஏறெடுத்து, தன் கண்களை ஏறெடுத்து, இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. என்ன ஆவி அவன் மேல வந்தது? ஐயா, கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக நான் பேச விரும்புகிறேன். வீட்டிலே போய் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தை வாசித்தால் அங்கே 2 தீர்க்கதரிசி உண்டு. ஒருவனுக்கு பேரே கிழட்டு தீர்க்கதரிசி. அந்த கிழட்டு தீர்க்கதரிசி வாலிபனான தீர்க்கதரிசி தேவ வார்த்தைகளை சொன்னபோது அவனை திருப்பி கொண்டு வரும்படியாக பொய் சொன்னான். ஏனென்றால் வாலிப தீர்க்கதரிசி சொன்னான், ராஜாவுக்கு விரோதமாக பேசிவிட்டு, ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார், நான் வந்த வழியே போகக்கூடாது, இந்த இடத்துல அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் கூடாது என்று சொன்ன போதிலும் இவன் பின்னதாக போய் அவனை பார்த்து, ஆண்டவர் என்னோடும் பேசினார், உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் சோறு கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். அந்த ஆள் என்ன நினைச்சான்? சீனியர் ஆயிட்டு, முன்னாலே இருக்கிற தீர்க்கதரிசி ஆயிட்டு, இவர் லோக்கல் ப்ராஃபட் ஆயிட்டே அப்படின்னு சொல்லி அந்த ஆளு, அந்த இளைஞன் கர்த்தருக்கு வைராக்கியமாய் நின்றவன், கர்த்தருடைய பலத்திலே ராஜாவின் கையை மடக்க கூடாமல் செய்துவிட்ட அவன், அதை மடங்க பண்ணின ஹீலிங் கிஃப்ட் உடைய அவன், தன்னுடைய உறுதியாய் நின்று உம்முடைய ராஜ்யத்தில் பாதி கொடுத்தாலும் செய்ய மாட்டேன் என்று சொன்னவன், இந்த பொய்யான தீர்க்கதரிசியை, இந்த கிழட்டு தீர்க்கதரிசியின் வார்த்தையை நம்பி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவனை சிங்கம் சாப்பிடும் என்று சொன்னவன் யாரையா? அதே கிழட்டு தீர்க்கதரிசி தான். ஆமா, வஞ்சிக்கிற ஆவியோடு கிரியை செய்த அதே தீர்க்கதரிசி மேல யாரும் இறங்கினார்? சொல்லுங்க, தேவ ஆவியானவர் இறங்கி நீ போற வழியில சிங்கம் ஒன்னிய சாப்பிட்டுருன்னு சொன்னதும் இதே ஆளுதான். எதற்கு ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இந்த கலப்பு ஆவிகள் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே ஏராளமாய், அயல் நாட்டிலேயும் ஏராளமாய் கிரியை செய்கிற காலத்துக்கு நீ தப்பும்படியாக நமக்கு முன்னெச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா 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 ஆமா. அப்போ எங்க இருந்து வருது? அது தீர்க்க தரிசனமாய் இருந்தாலும் சரி, அது ஆசீர்வாதமாய் இருந்தாலும் சரி, அது உபத்திரவமாய் இருந்தாலும் சரி, அது யோசனையா இருந்தாலும் சரி, எங்க இருந்து வருதுன்னு நீ கண்டுபிடிக்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்க, எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்காட்டா ஆபத்து தான். ஆமா ஆமா ஆமா. எனக்கு ஒரு சின்ன உதாரணம் ரொம்ப பிடிக்கும். அதை நான் சமீபத்தில் பெங்களூர்ல சொன்னேன், இங்கேயும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். நல்லா கவனிங்க. நாங்கள் ஒரு வண்டியை வாங்கினோம், ஒரு டிரைவர் அதுக்கு இருந்தார். 8 மாதம் தான் ஆயிருந்த அந்த வண்டி, புது வண்டி. அந்த வண்டியில் இருந்த டிரைவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். அதில் 8 மாதம் தான் ஆழி இருந்த வண்டியில் பயங்கரமா புகை அடித்தது. டிரைவர் அந்த பக்கத்தில் இருந்தா, நான் இந்த பக்கத்தில் இருந்தேன். இவ்வளவா புகை அடித்தது, பின்னால வர்றது யாருன்னு தெரியாத அளவுக்கு புகை அடிச்சது. நான் டிரைவரை பார்த்து கேட்டேன், புது வண்டியில புகை இவ்வளவு வருது? அவர் நல்ல மனுஷன்தான். அவர் சொன்னாரு, ஒரு முஸ்லீம், அவர் சொன்னாரு, பையா எனக்கும் தெரியல, விளங்கலை, ஆனா எனக்கு பின்னால இருந்த
ஒரு சகோதரன் சென்னையிலிருந்து வந்திருந்தார். அவர் ஒரு மெக்கானிக். அவர் சொன்னார், எனக்கு விளங்குதுன்னேன்னார். நான் கேட்டேன், என்னப்பா உங்களுக்கு விளங்குது? அண்ணே கொஞ்சம் தனியாக வாங்க, நான் சொல்கிறேன்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன். அவர் என்னை கூட்டிகிட்டு போய், உங்கள் ஆள் டீசலில் மண்ணெண்ணெய் போடுறான். ஆமாம், அதனால தான் புகை அடிக்குது. ரெண்டையும் கலந்து போடுறதுனால இது புகை அடிக்கத்தான் செய்யும். இதை நீங்கள் மாற்ற முடியாது என்று சொன்ன உடனே, நான் டிரைவர் ரொம்ப பழக்கப்பட்டவர், நல்ல பத்திரமானவர், நல்ல வயசானவர். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா என்னையா நீனும் ஆரம்பிச்சிட்டியா கலக்கல் வேலையே அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், என்னங்க இப்படி சொல்கிறீங்க, உங்ககிட்ட நான் எவ்வளோ விசுவாச யோக்கியமாக இருந்தேன் அப்படி இப்படின்னு கதை அளக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே என் நண்பர் அவன் மேலே கையை போட்டு அவனை கொஞ்சம் தனியாக கூட்டி போய், ஏய் நான் மெக்கானிக், நீ எனக்கு காது குத்தாத, உண்மை சொல்லு, எத்தனை லிட்டருக்கு எத்தனை லிட்டர் போடுற, எத்தனை லிட்டர் டீசலுக்கு எத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய் போடுறேன்னு சொன்ன உடனே அவன் தலையை குறிஞ்சிக்கிட்டே சொன்னான், பெஞ்சாதி கர்ப்பவதியாக இருக்கிறான், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு முடியல, அதனால கொஞ்சம் கலந்து போட்டு அதில் ஆப்பிள் வாங்கி கொடுத்தேன். என் நண்பர் அவனை கூட்டி கொண்டு வந்தார். சொன்னார், அண்ணே இவன் கொஞ்சம் சம்பளத்தில், இவன் பெஞ்சாதி பெர்கனண்ட்டாக இருக்கிறார், அப்பப்போ ஏதாவது கொடுங்க அண்ணே. நான் கேட்டேன், அடப்பாவி, இதை முன்னாலே சொல்லியிருந்தா நானே பழம் வாங்கி கொடுத்துருப்பேன் அடப்பா, இதுக்கு பதிலாக வண்டியை கெடுக்கிற மாதிரி போட்டுட்டியே. நல்லா கவனிங்க. அவன் சொன்னான், இல்லை எஜமான், 5 லிட்டர் டீசலுக்கு 3 லிட்டர் மண்ணெண்ணெய் தான் போட்டேன். எது அதிகம் போட்டேன்? டீசல் அதிகம். அவ்வப்போது தேவ ஆவி அதிகம் போடுவேன், அவ்வப்போது குறி சொல்கிற ஆவி 3 லிட்டர் போட்டுக்கிடுவேன். அது என்ன அடிக்கும்? புகை அடிக்கும். புகை அடித்தா என்ன நடக்கும்? உனக்கு கண்ணாடியில் தெரியாது உன் பின்னால் யார் வர்றான்னு. நீ ஒருத்தனையும் வழி நடத்த முடியாமலே போயிடும். நீ வழி நடத்த முடியாமல் இல்லை, உன் பின்னால் ஒருத்தனும் வருவதற்கும் விரும்ப மாட்டான். ஒரு மோட்டார் சைக்கிள்காரன் வரமாட்டான். ஏன்னா நீ அடிக்கிற புகை இருக்குத. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி கேளுங்க, உங்களில் எத்தனை % கலப்பு? உடனே சொல்லுவீங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்களே இப்படி தானே பிரதர் இருக்கிறாங்க, நாங்கள் ஏமாத்துறோம். ஹலோ ஹலோ, இந்த கலப்பு காரியத்தின் நிமித்தம் பீலையாம் செய்த காரியம் என்ன என்பதை சொல்லுவதற்கு முன்னதாக நான் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து விட்டு நான் போக விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். என்ன, எங்கே இருந்து வருகிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது யோசனையாக இருக்கலாம், அல்லது தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், அல்லது ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது கஷ்டங்களாக இருக்கலாம். நல்லா கவனிங்க. ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலிருந்தும் வரலாம், சாத்தானிடத்திலிருந்தும் வரலாம், உன்னுடைய சொந்த பலத்திலேயும் வரலாம். கவனிங்க, நான் வசனத்தின் ஆதாரத்தில் பேசுகிறேன். இந்த யோசனைகள் சாத்தானிடத்திலிருந்து வரலாம், ஆண்டவரிடத்திலிருந்து வரலாம், கூடவே உன்னுடைய சொந்த மூளையிலேயும் வரலாம். தீர்க்க தரிசனங்களும் சாத்தானிடத்திலிருந்தும் வரலாம், தேவனுடைய ஆவினாலும் வரலாம். உனக்கு இருக்கிற உன்னுடைய எண்ணங்களில் இருந்தும் தீர்க்க தரிசனம் வரும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஊழியக்காரர் குவைத்துக்கு போனார். நான் போன நவம்பரில் போயிருக்கும் போது அவங்க அந்த பாஸ்டர் சொல்லி சொல்லி, நீங்கள் பிரதர் அந்த ஆளை குறித்து கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு முன்னாலே தெரியும், ஜனங்களுக்கு தான் சொல்லணும்னு சொன்னேன். அதை சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயும் அடிக்கடி விசிட் பண்ணுறதாக கேள்வி. ஹலோ, நல்லா கவனிங்க. இந்த குவைத்துக்கு போன ஊழியக்கார மத்தியில் ஒரு ஸ்ரீலங்கன் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு பெண், இலங்கை சேர்ந்த தேசத்தை சேர்ந்த ஒரு பெண், அவள் போய் 2 பேரை ஜெபம் பண்ண கூட்டி கொண்டு போனாள். இந்த அம்மா ஸ்ரீலங்காங்கிறது அவங்க பேச்சிலே தெரியும், உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, கதைங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே தெரிஞ்சிடும், கதைங்கன்னு சொன்னாலே அது ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்குன்னுட்டு. அதனால் இவர் ஸ்ரீலங்கான்னு கண்டுபிடிச்சாச்சு. கொண்டு போன பெண் வாலிப பெண், ஆந்திராவை சேர்ந்தவள். அவளுக்கு ஒரு பிரச்சனை, அங்கே நர்ஸாக இருக்கிறாள். அவளை கொண்டு போனாங்க. இன்னொரு அம்மாவுக்கு வயிற்றில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அந்த அம்மா வயிற்று 12 மாதம் மாதிரி ஊதி இருந்தது, 10 மாதத்தையும் தாண்டி.
இவங்களையும் கூட்டிட்டு போனாங்க. இவர் பெரிய தீர்க்கதரிசி, தமிழ்நாட்டு தீர்க்கதரிசியை சொல்கிறேன், உங்களுக்கு தெரியணும், அடையாளம் தெரியாத நான் பேரெல்லாம் கேட்காதீங்க என்கிட்ட வந்து, நான் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இவர் உடனே அந்த சகோதரி இலங்கையிலேருந்து வந்திருக்கிறதுனால இந்த மக்களும் இலங்கை தமிழர்கள்